எவ்ரி பிரான்ச் ஹேஸ் இட்ஸ் ரைட் ஆடியன்ஸ். எல்லாராலையும் சிஎஸ்சி படிக்க முடியாது. மெக்கானிக்கல் இட்ஸ் ஆல்சோ நாட் ஃபார் எவ்ரி ஒன். சிவிலும் அந்த மாதிரி தான். அண்ட் த சேம் கோஸ் ஃபார் இசி ஆஸ் வெல். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் எனக்கு எந்த பிரான்ச் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி எந்த பிரான்ச்சில் என்னோட பெஸ்ட் விஷன் வெளில வரும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், டெக்னாலஜிஸை பற்றி க்யூரியஸாக இருக்கிறது, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி எபிலிட்டிஸ்லாம் இருந்தால் யூ குட் டெஃபினெட்லி சூஸ் இசிஇ. அண்ட் இசிஇ படிக்கணும்னாலே டாப்பரா தான் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். கோடிங்லலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பிசிக்ஸ் நல்லா வரணும். கெமிஸ்ட்ரி நல்லா வரணும். ரோபோட்ஸ் பத்திலாம் ஸ்கூல்லயே தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல்லயே பில்ட் பண்ணியிருக்கணும். மேத்ஸ் வரலனா இசிஇ சூஸ் பண்ணவே முடியாது. அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இன்ஜினியரிங் வந்து சேர்ற யாருமே முன்னாடியே இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு வரதில்ல. தட் இஸ் வை வி ஆர் ஜாயினிங் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ, வாட் மேட்டர் த மோஸ்ட் இஸ், ஆர் யூ வில்லிங் டு லேர்ன்? இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ஸா இருந்துச்சுன்னா, யூ குட் டெஃபினெட்லி சூஸ் இசிஇ. ஸோ, டோன்ட் சூஸ் இசிஇ பிகாஸ் இட் இஸ் ட்ரெண்டிங். சூஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் கியூரியாசிட்டி. பட் பிஃபோர் யூ டிசைட் இசிஇ, தேர் இஸ் ஒன் ட்ரூத் எவ்ரி ஸ்டூடெண்ட் டிசர்வ் டு ஹியர். லெட் மீ பி ஹானஸ்ட். வெறும் மோட்டிவேஷன் வச்சு மட்டுமே நீ ஈஸி சூஸ் பண்ண வேணாம். லெட் மீ டெல் யூ சம் ஆஃப் த ரியாலிட்டி. ஈஸி ஜாயின் பண்ணாலே ஹை பேயிங் ஜாப்ஸ்லாம் கிடைச்சிரும். கம்பெனிஸ்லாம் ஆக்டிவாக ஈஸி இன்ஜினியர்ஸ் எல்லாரையுமே ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. பிகாஸ் கம்பெனிஸ் டிகிரிஸை ஹையர் பண்ணல. கம்பெனிஸ் பீப்புளை ஹையர் பண்ணுறாங்க. கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ். பட் ஹியர் இஸ் த குட் நியூஸ். எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்த தான். நீங்கள் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் யுவர் இன்ஜினியரிங் டிகிரி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கம்பெனிஸ் எல்லாருமே உங்களை ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 4 இயர்ஸில் யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் வெரி ஸ்ட்ராங். நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. கம்யூனிகேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா? இதுல இருக்க எந்த விஷயமுமே உங்க காலேஜ டிபெண்ட் பண்ணி இல்ல. மோஸ்ட் ஆஃப் தெம் வாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அண்ட் தட் பிரிங்ஸ் த ஃபைனல் ரியாலிட்டி. வை இசிஇ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இசிஇ அப்படிங்கிறது எல்லாருக்குமான பெஸ்ட்டான பிரான்ச் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபார் த ரைட் ஸ்டூடெண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் தட் யூ வில் எவர் மேக். பிகாஸ் இசிஇ கிவ்ஸ் யூ ஆப்ஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்க டிவைசஸ் பற்றி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃபோன், வாட்ச், இவி, வைஃபை, நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸ், இது எல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இசிஇ பொறுத்து தான் இருக்கு. இசிஇ ஓப்பன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈவன் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ், ரிசர்ச், விஎல்எஸ்ஐ அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இசிஇயில். உங்களோட ஃப்யூச்சர் கேரியருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இசிஇ. அண்ட் அனதர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய கண்ட்ரீஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங்கில். பிகாஸ் இந்த சிப்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபோன், கார், ஹாஸ்பிட்டல், ஃபேக்ட்ரி, ஏஐ கூட ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹூ பில்ட் த சிப்ஸ்? யூ நோ இட், ரைட்? இசிஇ இன்ஜினியர்ஸ். அண்ட் தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இசிஇ. உங்களுக்குன்னு ஒரே ஒரு பாத்தில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. யூ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பாத். அண்ட் இதுக்கு நம்ம டாப்பரா இருக்கணும், காலேஜ்க்கு முன்னாடியே எலக்ட்ரானிக்ஸ்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பிசிக்ஸ் நல்லா வரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் வாட்ச்டு திஸ் என்டையர் வீடியோ, ஐ ஹேவ் டு டெல் யூ சம்திங். ஈஸி அப்படிங்கிறது ஈஸியான பிரான்ச் ஆப்வியஸா கிடையாது. இன்ஃபேக்ட் கஷ்டமான பிரான்ச்னு வேணும்னா சொல்லலாம். எஸ், நிறைய டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ், ஒர்க்கே ஆகாத சர்க்யூட்ஸ், எக்கச்சக்க எரர் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், ஃபெயில் ஆயிட்டே இருக்க ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸாம்ஸ், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த பிரான்ச்லயும் இருக்கும். அண்ட் எல்லா பிரான்ச்லயும் இது கண்டிப்பா இருக்கும். பட் ரிமெம்பர் திஸ்: கம்பெனிஸ் லைக் குவால்கம், என்விடியா, ஏஎம்டி, இன்டெல், டெக்சாஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே அப்சல்யூட்டா ஈஸி கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க இந்த ஈஸின்ற டிகிரிக்காக நம்மள ரெக்ரூட் பண்றதில்ல. தே ரெக்ரூட் அஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்கில்ஸ். ஸோ உங்களோட ட்ரீம் கம்பெனி ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்ட் பிகமிங் ஒன் ஆஃப் that skilled engineer from your first year itself. லேர்ன் பேசிக்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், நிறைய கம்யூனிகேஷன். அண்ட் ஆல்சோ கியூரியாசிட்டி இஸ் த கீ ஃபார் ஈஸி. அண்ட் அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸி இஸ் நாட் ஈஸி. அண்ட் ஆல்சோ மக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியில் நடக்காத காரியம். அண்டர்ஸ்டாண்டிங், பிளேயிங் அண்ட் கிரியேட்டிங், இதுதான் மெயினாக ஈஸி அப்படின்னா.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Galatronics. Thank you.